சுவாமியே சரணமையப்பா. ஓகே, இந்த ஐயப்பனோட மாலை அணியிறது பற்றி சற்று முன்பு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதாவது 41 நாள் விரதம் எடுக்கிறது, இதை பற்றிலாம் சொல்லியாச்சு. இப்போ எதை பற்றி நம்ம பேச போகிறோம், எதை ஒற்றிய இதுனா மாலை போடுறதோட முதல் அங்கம் என்ன, அதுதான். இங்கே பல பேர் சொல்லுவாங்க, ஐயப்பன் மனசு வச்சா ஐயப்பன் உங்கள் பேரை 3 தடவை கூப்பிட்டா உங்களை சபரிமலைக்கு போகிறது, அதெல்லாம் இந்த மாதிரிலாம் பலர் அவங்களோட உபன்யாசங்கள்லையும் உபதேசங்கள்லையும் சொல்லப்படுறாங்க. ஆனால் நிஜம் கேட்டிங்கன்னா அது கிடையாது. சரிங்களா? ஏன் நிஜம் கேட்டால் அது கிடையாது அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஆன்மீக சிந்தனை உள்ளவர், நீங்கள் மாலை போடுறீங்க. இந்த இடத்துல ஆன்மீக சிந்தனையே இல்லாத ஒருத்தன் ஷோக்காக மாலை போடணும்னு சொல்லி மாலை போடுறான். சரிங்களா? ஆன்மீக சிந்தனை உள்ள ஒருத்தரும் ஆன்மீக சிந்தனமே இல்லாமல் இருக்கிற ஒருத்தரும் மாலை போடுறாங்க. இப்போ ஆன்மீக சிந்தனை உள்ள நீ மாலை போடுறன்னா அதுக்கு ஐயப்பன் கூப்பிட்டாரு நீ சொல்றன்னா, ஆன்மீக சிந்தனையே இல்லாம தெய்வ இதுல அபச்சாரம் பண்ணக்கூடிய நீ மாலை போடணும் அப்படின்றத ஐயப்பன் விரும்புவாரா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்ல. ஐயப்பன் நினைச்சு நீ மாலை போட்டு ஐயப்பனை பார்க்க வர்றதுனால ஐயப்பனுக்கு என்ன லாபம்? உங்ககிட்ட முதல் விஷயம், ஏற்கனவே மாலை போடுறதுக்கான காரணம் என்ன? ஐயப்பனுக்கு மாலை போட்டு இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறதுக்கான காரணம் என்ன? என்னது? சரணாகதி அடைதல். ஐயப்பனை நீ சரணாகதி பண்றதுக்கு நீ தானே விரதம் இருக்க போற. சரியா? அப்படி இருக்கும்போது ஐயப்பனுக்கு ஒன்னால எதுவும் ஆக வேண்டியது இருக்கா? கிடையாது. அப்போ விரதமானது நீ எடுக்கிற, அவ்வளவுதான். ஓகேவா? ஐயப்பன் உன்னை பார்க்கணும்னு இஷ்டப்படுறாரு இல்லைன்றது எங்க உனக்கு தெரியும்னா, நீ படி ஏறும்போது தெரிஞ்சு போயிடும். சரிங்களா? படி ஏறும்போது தெரியும், மலை ஏறும்போது தெரியும். ஐயப்பன் உன்னை எந்த அளவுக்கு பார்க்கணும்னு ஆசைப்பட்டாருன்னு மலை ஏறுறப்ப தெரியும். சரிங்களா? பல சுவாமிகள்ல 7 மலை நடந்து, ஐயப்பனுக்கு 18 மலைகள்ல 7 மலைகளை ஏறி ஐயப்பனை பார்க்க போனவங்களும் இருக்காங்க, 5 மலை ஏறி ஐயப்பனை பார்க்க போறவங்களும் இருக்காங்க. ஸோ ஐயப்பனை தரிசனம் பண்ண போறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாதுன்றதை தாண்டி, இந்த எல்லா மலையும் ஏறி வந்ததுக்கு அப்புறமும் கடைசி நீ ஏற போற அந்த நீலி மலைன்ற ஒரு விஷயம் எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கும்ன்றது அந்த இடத்துல தான் உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த மலை யாத்திரைன்றது ஐயப்பன் வா, நீங்க நல்ல ஒரு விஷயம் யோசிக்கணும். எந்த தகப்பனும் எந்த தாயும் தப்பிள்ளையே கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சு கஷ்டப்படுத்த மாட்டாங்க. ஏதோ ஒரு வகைக்கு ஒரு விஷயத்துக்காக தான் கஷ்டப்படுத்தாங்க. இது மாதிரி மலை பயணம் ரொம்ப கடினம்ன்றது இருக்கிறதுனால, எப்படி ஐயப்பன் வாண்டட்டா நான் மனசில் நினைச்சிட்டேன், நான் உன் பேரை சொல்லிட்டேன், நீ என்னை தேடி வந்துடணும், ஓகேவா அப்படின்னு சொல்ல முடியும். முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ரெண்டாவது விஷயம், இப்பெல்லாம் அரபு நாட்டில் இருக்கிற முஸ்லிம்ஸ்கள் கூடயும் மாலையை மாலை மட்டும் போடலை, ஆனா விரதம் இருந்து கடைசி இருமுடி கட்டி கழுத்துல ஒரு மாலையை போட்டு, வெறும் மாலை, டாலர் போடாம மாலை போட்டு தலையில இருமுடி வச்சு ஐயப்பனை தரிசனம் பண்ண போறாங்க. சரிங்களா? இது இடையில நீங்க எல்லாம் இது பார்த்துருந்துருப்பீங்க. இது இந்த காலத்துல நடக்கல, ரொம்ப காலமாவே இது நடந்துகிட்டு தான் இருக்கு. சரிங்களா? அதனால ஒரே ஒரு விஷயம்தான். சரிங்களா? ஒரே ஒரு விஷயம்தான். என்ன அப்படின்னா, மாலை போடுற எந்த இடத்துலையுமே ஐயப்பன் உங்களை நினைச்சாருன்றதுக்காக நீங்க மாலை போட கிடையாது. ஓகேவா? இந்த காலகட்டத்துல உங்களோட கர்மங்கள் தீர்க்கிறதுக்கான சமயங்கள் உங்களை அணுகி வருதுன்னா, உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் வருது, உங்களுக்கான கர்மங்களை தீர்த்துக்கிறதுக்கான வழிகள் உங்களுக்காக சொல்லப்படுதுன்னா, அந்த காலகட்டத்தில் நீங்க மாலை அணிவீங்க. சரிங்களா? புரியுதா? ஸோ தயவு செஞ்சு எந்த காலகட்டத்திலையும் ஐயப்பனுக்கு மாலை போடுறதுக்கு காரணம் ஐயப்பன் உங்களை கூப்பிடுறாரு பார்க்கறதுக்கு நினைக்க வேண்டாம். உங்களோட கர்மங்களை தீர்க்கறதுக்காகவும், வாழ்க்கையில நீங்க செஞ்ச பாவங்களை கழிக்கிறதுக்காகவும், நீங்க உங்களுக்கான காலம் அமையும் போது அந்த கழிவுக வரதனை நோக்கி நீங்கள் பயணம் செய்வீர்களாங்க. சரிங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் ஹாஃப்ல என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, ஐயப்பன் மாலை போடுறதுக்கு 3 நாளுக்கு முன்னாடி என்ன செய்யணும், 1 வாரத்துக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்றது. சரிங்களா? இது இப்ப சமீப காலமா யாருமே செய்யறது இல்லை, இருந்தாலும் சொல்லிடுறேன். சரிங்களா? ஐயப்பன் விரதம் எடுக்க போறீங்க அப்படின்னா, சரியா 7 நாளுக்கு முன்னாடி நீங்க ஐயப்பனுக்கு பூஜை பண்ணணும். ஐயப்பனுக்கு பூஜை இல்லை, சம்சரணம். இறந்தவர்கள், உங்க வீட்டுல இறந்த முன்னோர்களுக்கு நீங்க பூஜை பண்ணணும். சைவமா படையெல்லாம் ரெடி பண்ணி வச்சு அவங்களுக்கு நைவேத்தியம் பண்ணி அவங்களுக்கு பூஜை செய்யணும். இது முதல் விஷயம். சரிங்களா? ரெண்டாவது விஷயம், சரியா 7 நாளுக்கு முன்னாடி இதை செய்யணும். 7 நாளுக்கு அப்புறம் நீங்க 5 நாள் வரும்போது உங்களுக்கு காவல் தெய்வமோ அல்லது குல தெய்வமோ
இவங்களுக்கு சரியா 5 நாள் கணக்குல 7 நாள்ல தொடங்கி 5வது நாள் 7 நாள் கணக்குல 5வது நாள் வரும்போது வீட்டில் இருக்கிற குலதெய்வத்துக்கு நீங்க பூஜை போடணும். உங்க வீட்டு முன்னாடி காவல் தெய்வங்கள் வச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு பூஜை போடணும். சரிங்களா? 2வது. இப்போ 3வது சரியா 5 நாளுக்கு கணக்குல 3வது நாள் வரும்போது, அதாவது மாலை போட 3 நாள் இருக்கும்போது நீங்க உங்க வீட்டில் இருக்கிற ஐயப்பனோட விஷயங்கள் எல்லாம் சுத்தப்படுத்தி வச்சு எங்க வைக்கணுமோ அந்த இடத்துல நேர்த்தியா வச்சு வீடு வாசல் எல்லாம் சுத்தப்படுத்தி ஐயப்ப போட்டோ எடுத்து வச்சு வழக்கத்துக்கு இல்லாம, அதாவது வழக்கம் போல எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா பூஜை மேடையிலே ஐயப்பனோட போட்டோஸ் எல்லாம் வச்சு பூஜை பண்ணுவீங்க. சரிங்களா? ஆனா இந்த விரதத்தை பொறுத்த வரைக்கும் ஐயப்பனோட போட்டோ பூஜை மேடையில இருக்கக்கூடாது. நீங்க மாலை அணிஞ்சிட்டீங்கன்னா அந்த போட்டோ தனியா எடுத்து வச்சிடணும். சரிங்களா? தனியாக ஃபோட்டோ எடுத்து தனியாக ஃபோட்டோவோ விக்கிரகமோ இல்லைன்னா அவரோட ரூபங்களோ எடுத்து தனியாக ஒரு இடத்துல வச்சு அந்த இடத்துல தான் பூஜை பண்ணணும். அதை பூஜை மேடையோட ஒட்டி வச்சு பூஜை பண்ணக்கூடாது. சரிங்களா? ஐயப்பனோட விரதத்தை என்னைக்கு அனுஷ்டிக்கணும்னு முடிவு பண்ணுறீங்களோ சரியாக மாலை போடுறதுக்கு 3 நாளுக்கு முன்னாடி தனியாக எடுத்து வச்சு இதை வச்சு செய்யணும். சரியா? அப்புறம் கார்த்திகை பிறக்கிறதுக்கு நாளா இல்லைன்னா கார்த்திகை அன்னைக்கு நீங்கள் வந்து மாலை அணிஞ்சு தினசரி பூஜைகளுக்கு ரெடி ஆகணும். சரிங்களா? இன்னைக்கு மாலை போடுறத பற்றி மாலை போடுறதுக்கு 7 நாளுக்கு முன்னாடி என்ன செய்யணும், அது முன் ஏற்பாடுகள் என்னன்றதை நான் இப்போ சொல்லிட்டேன். சரியா நாளை தொடங்கி வர்ற நாட்கள்ல உங்களுக்கு ஐயப்ப மாலை போட்டதுக்கு அப்புறம் என்னென்ன செய்யணுன்றதை நான் சொல்றேன். சரிங்களா? சுவாமியே சரணம்.